அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னும்போது பாத்ரூம் எந்த பகுதியில் போடணும், படிக்கட்டு எந்த பகுதியில் போடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து முதல்ல வீடு கட்டும்போது வாயு மூலையில் நீங்கள் வந்துட்டு பாத்ரூம் கட்டுறது வந்து நல்லது, ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு பெரும்பாலான வீடுகளில் போய் பார்க்கும்போது குபேர மூலையில் அதிகமாக வந்து பாத்ரூம் போட்டிருக்காங்க. அதே போல் குபேர மூலையில் அடியில் வந்துட்டு செப்டிக் டேங்க் இறக்கியிருக்காங்க. அதே போல் சனி மூலையில் பாத்ரூம் வச்சுட்டு அடியில் வந்து செப்டிக் டேங்க் இறக்கியிருக்காங்க. இந்த தவறுகளை செய்யாதீங்க. ஏன்னா குபேர மூலை அப்படின்றது பணப்பெட்டிகள் வைக்கக்கூடிய இடம். அந்த இடம் வந்து மேடாக இருக்கணும். ஆனால் அந்த இடத்த பள்ளமாக்கி வச்சுட்டு அந்த இடத்த வந்துட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய இடமா மாற்றி வச்சுருக்காங்க. அதே போல் சனி மூலை அப்படின்றது வந்துட்டு தெய்வங்கள் தங்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சுத்தமான நீர் இருக்கணும். அந்த இடத்த போயிட்டு கழிவுநீர் தொட்டி அடியில் வச்சு மேலே பாத்ரூம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த தவறுகள் செய்யாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி அமைப்புகளில் வீடு அமைஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஆரோக்கியம் எப்போவுமே இருக்கவே இருக்காது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பணம் தங்கவே தங்காது, ஓகேங்களா? அதே போல் அந்த வீடை வந்து சீக்கிரமே விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். படிக்கட்டு போடும்போது சனி மூலையில் வந்துட்டு படிக்கட்டு போடுறீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு சனி மூலையில் படிக்கட்டு அமைக்கக்கூடாது. அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எந்த திசையில் எந்த வாசல் வச்சு வீடு கட்டினாலும் சனி மூலையில் படிக்கட்டு வர மாதிரி அமைப்பு வைக்கவே வைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ பாத்ரூம் வந்துட்டு நீங்கள் வாயு மூலையில் அமைக்கிறது சாலச்சிறந்தது. நன்றி, வணக்கம்.